மாஸ்டர், அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ உங்க கடன் அடைக்கிறதுக்காக 14 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு இவர் சொன்னப்போ உங்க ஹஸ்பண்ட் அதை வேண்டாம்னு சொல்லிட்டாராமே. ஆமா சிந்தாமணி, பேங்க்ல இருக்க பத்திரத்தை திருப்பறதுக்கு இவர் செக் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆனா என் வீட்டுக்காரர் தான் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அண்ணன் ஏன் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு? அவர் அப்படிதான் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருப்பாரு. அவரும் வாழ மாட்டாரு, மத்தவங்களையும் வாழ விட மாட்டாரு. கடனை அடைக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு என்ன வழின்னு பார்க்கணும்ல. அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டி, எங்க அப்பாவோட கேரக்டரே அதுதான். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், நான் எந்த நல்ல விஷயம் சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டாரு. ஆனா அதுவே என்ன முத்து சொன்னானா அப்படி கேட்டுப்பாரு. அந்த அளவுக்கு அவன் என்ன அவர்கிட்ட தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான். நீ கவலைப்படாத கண்ணு, அதான் நான் இருக்கேன்ல. இனிமே எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாஸ்டர், முதல்ல பேங்க்ல இருக்கிற கடன் அடைச்சு வீட்டு டாக்குமெண்ட் வாங்கிடுங்க. இல்லனா நாளாக நாளாக வட்டி ஏறிக்கிட்டே போகும் மாஸ்டர். என்ன சார்? ஆமாமா, அதுவும் புதுசு புதுசா ரூல்ஸ் எல்லாம் போட்டு வட்டி இன்னும் அதிகமாக்கிடுவாங்க. மாசமும் அதிகமாகும். அந்த 14 லட்சத்தை நீங்க கட்டி முடிக்கவே 10 வருஷம் ஆயிடும். ஐயோ, அப்ப வட்டியே எங்கேயோ போகுமே. அம்மா இங்க வாங்களேன். ஆமாமா, சீக்கிரமே பணத்தை கட்டி பத்திரத்தை எடுக்கிறது நல்லது. மாஸ்டர், அதுக்கு தான் நான் ஃபினான்சியரை கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், நீங்க இப்ப அதை கொடுங்க. இது 14 லட்சத்துக்கான செக். என்ன மாஸ்டர் யோசிக்கிறீங்க? வாங்கிக்கங்க. இப்ப நம்ம சார் கிட்ட வட்டி கூட கிடையாது. இந்த பணத்தையும் சேர்த்து அசல் மட்டும் கட்டினா போதும். என்ன சார்? கண்டிப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? அதான் ஆண்டி சொல்றாங்களே, வாங்கிக்கோங்க.